ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நடந்திருக்கு. ஆஹ் இதெல்லாமே நான் இப்போ செட் பண்ணது. லாஸ்ட்டாக ஆக்சுவலியாக ஒரு வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் போய் ஷிப்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 11 வெரைட்டிஸ் ஆஃப் இம்போர்ட்டட் கோயிஸ் செட் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலாக அப்போ எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணும்போது இந்த டேங்கெல்லாம் செட் பண்ணும்போதே வந்து வீடியோ போடணும்னு நினச்சோம். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை 2ஆக பார்ட்டிஷன் பண்ணி நான் செட் பண்ணியிருந்தேன். அதுவே ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் அது என்னால் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ். ஸோ இந்த வியூவில் வீடியோ எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நானும் தெரியும், மீனும் தெரியும், நல்லாயிருக்கும்ல. ஸோ ஓகே, வாங்க நம்ம ஒரு வெரைட்டியாக ஆக்சுவலி போயிடலாம். இதில் ஆக்சுவலி என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு குட்டியே இறங்கிருச்சு. தெரியும் ஆக்சுவலி சாண்டா கிளாஸ் வெரைட்டி. சாண்டா கிளாஸ் குட்டி எவ்வளோ இருக்குது பாருங்க. 1 வீக் தான் ஆகுது ஆக்சுவலி. 1 வீக்கில் எனக்கு சாண்டா கிளாஸில் இவ்வளோ குட்டி கிடச்சிருக்கு. ஃபுல்லாக இருக்குது குட்டி. ஓகேவா? ஸோ அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்பிள் பெரி, பிளாட்டினம் பர்பிள் பெரி. ஆக்சுவலி இதுவுமே குட்டி இறங்கிருச்சு. ஸோ தெரியுதா ஸ்டெயின்ஸு? வேற லெவலில் இருக்கும். டாப் வியூ இது, சைட் வியூவுமே சூப்பராக இருக்கும். இதுலேயுமே குட்டி இருக்குது பாருங்க. ஏகப்பட்ட குட்டி இறங்கியிருக்கு இதுலையுமே. ஆக்சுவலி 1 வீக் தான் ஆகுது அப்படி சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. எனக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்ததுன்னா ஃபீமேல்லாம் பயங்கரமாக ஆடிவாங்க. 1 வீக்ல இது இப்படி குட்டி போட்டுச்சு அப்படின்னா, ஃபீமேல்லாம் ஆக்சுவலி குட்டி போட்டு ஒரு 2-3 ஃபீமேலே வந்து இறந்தே போயிடுச்சு. ஏன்னா நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும் போது இங்கே வந்து உடனே ஃபீமேல் குட்டி போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸில் அது கண்டிப்பாக இறக்கும். அதனால் மோஸ்ட்டாக ப்ரீடிங் பேராக எடுக்கிறத விட கொஞ்சம் செமி அடல்ட்டாக எடுக்கிறது பெட்டர். நான் ஆக்சுவலி எடுக்கும் போதே ப்ரீடிங் பேராக எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பேர் போகலாம். இது பிளாட்டினம் டம்போ. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ இப்படி ஷூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன்றா ஒரு கிளாஸ் டேங்க்கில் போட்டு சூப்பராக கட்டுறேன். இவங்க கிட்ட இன்னும் குட்டி கிடைக்கல, அது 2 கிடச்சிது. இதில் பக்கத்தில் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கோய் டம்போ. ஓகே, பிளாட்டினம் கோய் டம்போ. இது தெரியுதா? கோய் ஸ்டெயின்ஸ். இதில் ஒரு பேர் தான் எடுத்திருந்தேன், ஏன்னா இது கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் ஒரு பேர் மட்டும் தான் எடுத்திருந்தேன். பட் என்கிட்ட இருந்து அடுத்தடுத்த குட்டி வரும்போது ஷேராக நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே கம்மியாக கொடுப்பேன். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெரைட்டி ஏஎஸ்பார் தான் இருக்குது, ஆல்பினோ ஃபுல் ரெட் வெரைட்டி. இதுவுமே ஆக்சுவலி எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் குட்டி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. குட்டி வேற இருக்கா என்னன்னு தெரியல, நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா இவங்க வேற குட்டியை சாப்பிட்ருவாங்க. ஸோ இது ஏஎஃப்ஆர் வெரைட்டி. ஆக்சுவலி ரொம்ப நாளாக இதில் தான் நான் வந்து போலார் பேரட் ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன். போலார் பேரட் இதில் ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ் இருக்குது. அண்ட் இவனுங்க நைட் ஆனால் உள்ளே போயிடுவானுங்க, பின்னாடி இருப்பானுங்க. இவங்கிட்டையுமே குட்டி இருக்கு. ஸோ இது 2 பேருமே வந்து போலார் பேரட்டு குட்டி வச்சிருக்கு. ஃபார்மே வந்து கந்திரி குளமாக தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலி உங்களுக்கு ஃபார்மோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. இங்கே ஒரு 2 டேங்க்கு, இதை ஹாஃபாக பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு 2 டேங்க்கு ஹாஃபாக பிரிச்சது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, அப்படி இப்படி அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இப்படி 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 வச்சுருக்கோம். இன்னும் வந்து ஓவராக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணல. ஆக்சுவலி இன்னும் இங்கே ஒரு 5 டேங்க்ஸு பிளான் வந்து இருக்குது. எப்படின்னா இப்போது இந்த மாதிரியே கொஞ்சம் 2 செப்பரேஷன் பண்ணி பிளான் இருக்குது. அண்ட் வந்து எப்படின்னா இந்த தார்மாகோல் பாக்ஸஸ் வச்சு குட்டிங்களெல்லாம் பிரித்து செப்பரேட் பண்ணி, ஸோ எப்படின்னா அந்த லைன் ஸ்டெயின் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அண்ட் குட்டிங்களையும் நம்ம நிறைய காப்பாற்றுவோம். இப்போ இதெல்லாம் இதுலேயே இருக்குது. எனக்கே எல்லா குட்டியும் இருக்கா இல்லை, ஏன்னா 2 ஃபீமேல் குட்டி போட்டிருக்கு, இல்லை குட்டியெல்லாம் போயிருச்சா சாப்பிட்ருச்சா அப்படின்னு டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் தார்மாகோல் பாக்ஸ் வச்சு செட் பண்ணி குட்டிங்களை தனியாக எடுத்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு. வீடியோவில் இன்னும் டம்போஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அடுத்த ஸ்டெயின் போயிடலாமா? ஸோ நம்ம ஏஎஃப்ஆர் பார்த்தோம் இல்லையா, ஏஎஃப்ஆர் மாதிரியே ஜெர்மன் ரெட்.
ஸோ ஏஎஃப்ஆருக்கும் ஜெர்மன் ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்ஆருக்கு வந்து ரெட் ஐ வரும், ஜெர்மன் ரெட்டுக்கு வந்து பிளாக் ஐஸ் வரும். அண்ட் வந்து சின்னதாக டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில். அது வந்து ஃபுல் ரெட்டாகவே இருக்கும். இது ஜெர்மன் ரெட் வந்து அந்த அளவுக்கு டார்க் ஸ்டெயின்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜுவெனல்ஸ். இது வந்து ஃபுல் பேரண்ட் சைஸ் கிடையாது. மேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பார்த்தா தெரியும். ஃபீமேல் ஆனால் கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் நிறைய பேருக்கு, ஜெட் பிளாக். பசங்க ஒழுங்காக தெரில, ஆனால் 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர் ஆஃப் ஜெட் பிளாக்ஸ் இருக்குது. இது குட்டியாக தான் எடுத்தேன். ஜெட் பிளாக் வந்து இன்னும் வந்து அடல்ட் சைஸே ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஓகே, இது வந்து ஹெச்பி ப்ளூ ஹைஃபின் ப்ளூ. பின்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக கண்ணாடி தொட்டியில் போட்டால் அதோட பின்ஸ் தெரியும். ஃபீமேலுக்குமே அந்த அளவுக்கு பின்ஸ் இருக்கும், நல்ல பிக் பின்ஸ் ஒரு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, ஆக்சுவலி இவங்க இன்னும் குட்டி போகிறதுக்கு வெயிட்டிங். இதில் என்ன வெரைட்டி வாங்கின வெரைட்டி நிறைய மறந்துட்டேன். இதில் ஒரு ஸ்டெயின்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு வெரைட்டி சொல்கிறேன். இந்த ஸ்டெயின்ஸ்லேயும் எனக்கு ஆக்சுவலி குட்டி கிடச்சிருச்சு, குட்டி போட்டுருச்சு, நிறையவே இருக்குது. டேங்க் ஃபுல்லாக குட்டி இருக்குது. நான் எதுலேயுமே குட்டி பிரிக்கல. இந்த ஸ்டெயின்ஸ் ஆக்சுவலி டாப் வியூவில் ஹைஃபின்னு, எனக்கு ஆக்சுவலாக சைடு வியூவில் தெரியல. நான் நிறைய வாங்கி போட்டதால் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இதில். நான் நெக்ஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். அது ஆக்சுவலி இதுலேயுமே எனக்கு குட்டி கட்டுச்சு. ஸோ இந்த செட்லையுமே குட்டி வந்துருச்சு, இந்த செட்டும் குட்டி வந்துருச்சு, இந்த செட்டும் குட்டி வந்துருச்சு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்னா 1 2 3 4 5 6 7 8 பார்த்துட்டோம். ஓகே, அண்ட் 9 10 ஃபைனலி இது ஆக்சுவலி வந்தீங்கன்னா ஒரு டிராகன் வெரைட்டி. டிராகன் வெரைட்டி குட்டி வந்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு குட்டி இறங்குனது இந்த டிராகன் வெரைட்டியில் தான். ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த டேங்க் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுனா பெருசு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் போட்டேன். ஏன்னா அவசரமாக எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸே இல்லை அப்போது, அதனால் அதில் போனால் அதுலேயே எனக்கு குட்டி இறங்கிடுச்சு. இது இப்போ ஃபுல்லாக குட்டிங்களை காப்பாற்றுறதுக்காக அப்போ நிறைய செடி போட்டிருந்தேன். அதனால் இதில் வந்து உங்களுக்கு பேரண்ட்டு தெரிய வாய்ப்பே இல்லை. நான் உங்களுக்கு இதை கிளாஸில் போட்டு காட்டுறேன். பட் ஆனால் குட்டி பாருங்கள், செம்ம கியூட்டு. இருக்கிறதுலே இது குட்டி தான் பெருசாக இருக்கும், பிகாஸ் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு குட்டி. நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹாஃப் மூன் டைகர். ஹாஃப் மூன் டைகரில் குட்டி இன்னும் இறங்கல. தண்ணி கண்டிஷன் பண்ணுறதுக்காக பாதாம் இலை போட்டிருந்தோம், அதனால தான் தண்ணி இப்படி இருக்குது. பாதாம் இலை செல்லாம் எடுக்கல, அதனால் அப்படி இருக்குது. ஹாஃப் மூன் டைகருமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெயின்ஸ் இருக்குது. தண்ணி கலரால் உங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த டேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி கப்பி டேங்க் தான் இது. இந்த டேங்க்ல இங்கே ஒருத்தன் இருக்கான். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க யாருக்குன்னா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நிறைய மிக்ஸ்டு கப்பி இருக்கு. சைனீஸ் ஒயிட் இருக்கு, எண்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் சிசர் டைல் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. பிகாஸ் ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பசங்க இதுலேயுமே குட்டி இருக்கு. பாருங்க, குட்டி இதுலேயுமே இருக்குது. குட்டி இருக்குது. ஆக்சுவலி இந்த டேங்க் மெயினாக செட் பண்ணது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ஸ்கூலில் வந்து பசங்க நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் கப்பீஸ் கேட்குறாங்க. எனக்கு என்ன சின்ன வயசில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே நான் வந்து நல்ல ஒரு கம்மி ரேட்டில் வந்து கப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே செட் பண்ண டேங்க் இது. நான் அதிகமாக கூட போடல, 20 25 அந்த ரேஞ்சில் நல்ல பேரண்ட் சைஸ் கப்பியே கொடுத்துட்ருக்கேன். அதனால நிறைய பசங்க வந்து என்கிட்ட இது வரைக்கும் நிறைய கப்பி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ சேடான ஒரு மேட்ரு என்னென்னா, இதில் வந்து லாப்ஸ்டர் டேங்க் செட் பண்ணியிருந்தோம். லாப்ஸ்டர் ஆனால் இறந்துச்சு. 4 லாப்ஸ்டர் இருந்துச்சு. 4 லாப்ஸ்டரில் 3 இறந்துச்சு, 1 மட்டும் தான் உயிரோடு இருக்குது. 1 இந்த டேங்க்கில் போட்டு வச்சிருக்கோம். அது ஒரே ஒரு ஃபீமேலு, கோரல் ரெட்டு. மனசே கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு இருந்தோம் அந்த லாப்ஸ்டரை. பட் ஆனால் அது இறந்தோடனே சீரியஸ்லி வி காட் ஃபெட் அப். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டம்போ மல்டிபிள் சைஸ் ஆஃப் பாட்லிங் சைஸஸ் டம்போஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபுல்லி கிரவுண்ட் மேலு, நல்ல சைஸு டம்போ தெரியுதா, நல்ல சைஸ் டம்போ. இது ஆக்சுவலி இதில் இந்த பெரிய சைஸு மேல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அண்ட் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500+ டம்போஸ் இருக்குது.
ஓகேவா. இதில் 500+ டம்போஸ் இருக்குது, எல்லாமே சேலுக்கு தான் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20, 30, 40, அதிகபட்சம் அதில் இருக்க பெரிய சைஸ் வந்து 40 தான் போகிறோம். அதெல்லாம் பக்கா மேலு, எல்லாமே நல்லாவே வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஒரு மாதம் வந்து அவங்களுக்கு லைஃப் ஃபீட் கொடுத்து தனியாக பாட்டில் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் பண்ணுற சைஸுக்கு வந்துடும். நான் அவங்களோட பேரண்ட்ஸை இங்கே சைட்லேயே உங்களுக்கு போடுறேன், அவங்க பேரண்ட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம காட்டினதில் இந்த டம்போஸ் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. அண்ட் வந்து போலார் பேரட்டோட குட்டிங்க, இந்த சைஸில் இருக்க போலார் பேரட்டோட குட்டிங்க சேல்ஸுக்கு இருக்குது. யாராவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷியோராக வந்து ஆக்சுவலி இப்போதைக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கான வசதி எனக்கு இல்லை உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணோன்னாலும் நான் ட்ரை பண்ணி ஷிப்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் பக்கத்தில் ஏதாவது ஷாப்பில் போய் கட்ட முடிஞ்சு பண்ண முடிஞ்சுதுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், அதுவும் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் வந்து கப்பி எல்லாமே மோஸ்ட்டாக இது எல்லாமே சேலுக்கு தான் எடுத்திருக்கோம். சூன் சேலுக்கு வரும். அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஆக்சுவலி இப்போ வழி இல்லை, போக முடியாது. அதில் ஒரு ப்ளூ போலார் பேரட் இருக்குது, இது 2 ஒயிட் போலார் பேரட்டு. அண்ட் இதுவுமே அது எக் வச்சிருக்கு, அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு கீழே சில வெரைட்டிஸ் இருக்குது, வாங்க நம்ம போய் அதுவும் பார்க்கலாம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணா தெரியல, இந்த இடத்துல உட்காந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன், பட் ஆனால் ப்ராபப்ளி அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். போலார் பேரட் சேலுக்கு இருக்க சைஸஸ் இதுதான். இதில் ஒரு 2 சைஸ் இருக்குது. எல்லாம் ஃபுட்டு போடுறதுக்காக வந்து நிற்கிறாங்க, ரொம்பவே ஆக்டிவ் பாருங்கள். நான் சும்மா கை காட்டுறேன், எல்லாம் கை இருக்க இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் குட்டிங்க, இவங்களுமே ரெடி ஃபார் சேலாக தான் இருக்காங்க. அண்ட் இவங்க செகண்ட் பேட்ச், மேலே இருக்கிறது தேர்ட் பேட்ச். ஆக்சுவலி ஒரு பேட்ச் முன்னாடியே போயிருச்சு. இவங்களுமே வந்து செம்ம ஹைப்பர் ஆக்டிவ். இவங்களும் வந்து மோஸ்ட்டாக ப்ராபப்ளி 1 or 2 monthsக்குள்ளே சேல்ஸுக்கு வந்துடுவாங்க. அண்ட் நம்மக்கிட்ட வேறு என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 inch, 1.5 inch, 2 inch அந்த சைஸில் இந்தியன் கோயிஸ் இருக்குது பாருங்க. இந்த கோயிஸ் கொஞ்சம் சேல்ஸுக்கு இருக்குது, அரௌண்ட் 20 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே சில மேலே இந்த டம்போஸ் இருக்குது அண்ட் கப்பீஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த கப்பீஸ் எல்லாமே தான் பசங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல கலரேஷனோடு இருக்கிறது தான் நான் பசங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி இதை வீடியோவில் சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆக்சுவலி கஷ்டமாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷிப்மெண்ட்டை இண்டோலேருந்து வர வேண்டிய ஷிப்மெண்ட் ஒன்று, அந்த ஷிப்மெண்ட்லேருந்து வரும்போது ஆக்சுவலி பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதால் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அதில் வந்து மல்டிபிள் பீட்டாஸ் வந்திருக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே ஹாஃப் மூன் பீட்டாஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் லைக் ஸோ ட்ராகன் பிளக்கார்ட் இருக்குது. தண்ணி வந்து இவங்க எல்லாமே இப்போ அக்ளமேஷன்ஸில் இருக்காங்க. அங்கேருந்து வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாருக்கும் பாதாம் லீஃபில் தண்ணி போட்டு இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கேலக்ஸி, நீமோ கேலக்ஸி. அண்ட் ஆக்சுவலி இந்த ஷிப்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிஷ்ஷு எல்லோ கேலக்ஸி. இந்த எல்லோ கேலக்ஸியை நம்ம ப்ரீட் போட போகிறோம், ப்ரீட் போட்டு குட்டி எடுக்க போகிறோம். அந்த வீடியோ மேலே வரும். அண்ட் இதில் ஒரு நீமோ கேலக்ஸியில் ப்ளூ ஸ்டெயின்ஸ், அந்த ரெட் ஸ்டெயின்ஸ் மாதிரியே இது ஒரு ப்ளூ ஸ்டெயின்ஸ். ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப பெரிய சைஸ்லேயே இருக்குது. பிளக்கார்ட் எல்லாமே வேறு லெவல் பிளக்கார்ட்ஸ் தான் இருக்குது. அதோட ஃபீமேல்ஸ் இங்கே இருக்குது. அண்டு நீமோ கேலக்ஸியில் ஃபுல் மூன் ஆக்சுவலி வந்திருக்கு. ஓகே, ஃபுல் மூனுமே இருக்குது. ஃபுல் மூனில் ஒரு 2 பீஸ் இருக்குது. அண்ட் மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓஹெச்எம்மில் தான் நிறைய எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ப்ளூ ஸ்டெயின்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஓஹெச்எம்மில் ஃபெதர் டெயில் தான். ஓஹெச்எம் மட்டும் இல்லாமல் ஃபெதர் டெயிலுமே எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சாலிட் பிளக்கார்ட் ஒரு 4 பீஸ் எடுத்திருந்தேன், ஸோ சாம்பிளுக்காக. பட் ஆனால் வேறு லெவல் பாருங்கள், இப்போவே பபுள் நெஸ்ட்டே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. சாலிட் பிளக்கார்ட்டில் ஹாஃப் கோல்டு ஒன்று, ரெட்டில் 2 அண்ட் பியூர் ஒயிட்டில் 1. யாருக்கா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஓஹெச்எம்மில் ரெட்டு. அந்த பிளக்கார்ட் யாருக்கு நினச்சிங்கன்னா ப்ரீ புக் கூட பண்ணிக்கோங்க. ப்ளூ ரீமில் ஒரு பீஸ் எடுத்திருக்கோம். ப்ளூ மேலு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி இது ஃபுல் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பிளக்கார்ட்டு, இதுவுமே ஒரு பிளக்கார்ட். இது ஒரு ஃபீமேல் கேலக்ஸி ஃபீமேல். வேர் இஸ் திஸ் பை? ஓகே, ஒயிட், பிளாட்டினம் ஒயிட். எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா ஒருத்தனையும் காணோம் அப்படின்ட்டு. பிளாட்டினம் ஒயிட்டு.
இதில் இருக்க பீசஸ் யாருக்கா வேணும் அப்படின்னாலுமே ப்ரீ புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சென்னையில் தான் இருக்குது, குரோம்பேட்டில் இருக்குது. நீங்கள் யாராவது வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வீட்டுக்கு வந்து வாங்கலாம். உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நான் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயோடு பண்ணி வச்சுருக்கேன். போலார் பேரட் எல்லாமே டிஸ்பிளேக்கு வந்துடும். அண்ட் அது டிஸ்பிளேல எல்லா டேங்க்ஸுமே இருக்குது. இப்போ காட்டின எங்கேயுமே ஃபிஷஸ் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு கீழே டிஸ்பிளேக்காகவே ஸ்பெசிஃபிக்காக டேங்க் செட் பண்ணி அது எல்லாமே டிஸ்பிளேல வந்துடும். நீங்கள் யாராவது வந்து நேரில் பார்த்து நான் ஃபிஷஸ் எடுக்கணும்னு நினச்சாலுமே வாங்க, வீட்டுக்கு வாங்க. லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ண முடிஞ்சு நான் பின் பண்ணுறேன், டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கூகுளில் இல்லைனா எம்ஜே பிரீத்தி ஹவுஸ் ஆர் சம்திங் நான் உங்களுக்கு அதை பின் பண்ணுறேன். அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என் வீட்டு லொக்கேஷனை காமிச்சிடும் கூகுளில். அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஷேர் நம்ம வீட்டில் யாராக இருப்பாங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டேன் அப்படின்னாலுமே நீங்கள் எனி டைம் வரலாம். வந்தீங்கன்னா யாராக வந்தாலுமே உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ரேட்ஸ் எல்லாமே நான் என்ன ரேட் சொல்கிறேனோ அதே ரேட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். நீங்கள் யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க, இல்லை வீட்டுக்கு வர முடியலனாலுமே ஆர்டர் பண்ணுங்கள், ஐ கேன் ஷிப் இட். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த கலெக்ஷனோட அப்டேட். ஸோ இதில் சில ப்ரீட் போடுறோம், அது எப்படி நம்ம காப்பாற்றுறோம், அதுக்கு என்ன ஃபீடு கொடுக்குறோம், போலார் பேரட்டை நம்ம எடுத்து பிரித்து ஏற்றுனது கீழே விடுறது, அது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதுக்கப்புறம் இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் ரூம் சேனலாக நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ் லவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்க போகுது. அண்ட் நான் நிறைய கிவ் அவேஸ் தர போகிறேன். பிகாஸ் நான் ஒரு ஃபிஷ் ஹாபிஸ்ட், எனக்கு ஃபிஷஸ் நான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஃபிஷஸ் பிடிச்சவங்க நீங்கள் யாராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்துக்கோங்க. பாய் பாய்.